வெற்றிவேல் வீரவேல்னு சுத்திக்கிட்டு இருந்த பயலுவ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சட்டைக்கு ஆள் ஓடும்னு கேட்டப்போ சிவாஜிய உயிரோடு பார்த்தோம் அப்படின்னாங்க. ஆமா ஒத்துக்கிறேன், 200 வருஷம் பின்தங்கி போயிட்டேன். 2000 வருஷமா வேல் கம்பியும் வீச்சரிவாளையும் எடுத்துக்கிட்டு வெற்றிவேல் வீரவேல்னு சுத்திக்கிட்டு இருந்த பயலுவ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சட்டைக்கு ஆள் ஓடும்னு கேட்டப்போ ஓடி போய் முதல் வரிசையில் நின்ன பயலுள்ள முக்காவாசி பய நம்ம வயதான். திடீர்னு அவனை வேல் கம்பும் அறிவாளையும் தூக்கி போட்டுட்டு விஞ்ஞானம் பேச வாடானா எப்படி வருவான்? நீ படிச்சவனாச்சே, கூட்டிக்கிட்டு வா, அங்க கூட்டிக்கிட்டு வா. ஆனா வருவான், மெதுவா வருவான், மெதுவா தான் வருவான். சொல்றது அந்த டைலாக். போ செத்துப்போ, எல்லா பய முள்ளையும் ஒரு நாள் சாக வேண்டியதுதான். ஆனா சாகிறதுக்கு முன்ன யாருக்காவது மற்றவங்களுக்கு ஒரு நல்லதை செஞ்சுட்டு சேர்த்தாக்கா அந்த சாவுக்கே பெருமை. விதைச்ச உடனே பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவ, அதுக்கப்புறம் உன் மகன் சாப்பிடுவான், அதுக்கப்புறம் அவன் மகன் சாப்பிடுவான். இதெல்லாம் பாக்கிறதுக்கு நான் இருக்க மாட்டப்பா. இது ஒரு பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தனுடைய கடமை. 2வது என் வாழ்க்கையில கேட்கும்போது நான் சொன்னேன், அவர் ஒரு துரோணாச்சாரியார்னா நான் ஏகலை வந்தான். அவர் ரசிகனா, பரம ரசிகன். ஆனா எம்ஜிஆர் படமும் 2 பேரும் 2 கண்ணு. ஒரு சிலர் மலேசியாவில இருந்து அங்க உள்ள இருந்திருக்காங்க. மலேசியாவில் சிவாஜி சாருக்குன்னு உயிர் விடுறவங்க இருக்காங்க. அதனால இன்னைக்கு உங்களை பார்த்த உடனே வெள்ளித்திரையில உங்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு கிராண்டா எங்களுக்கு அந்த தலைவனையே பார்த்தாப்புல இருந்தது. நீங்க மலேசியா வந்தா அவசியம் வரணும். இப்ப உங்களுடைய பேர் காரணம் பால சிவாஜின்னு இருக்கு இல்லையா, அந்த பேர் எப்படி சார் உருவாச்சு உங்களுக்கு? என்னுடைய பையனுடைய கல்யாணம், மேரேஜ். அந்த மேரேஜ் நடக்கும்பொழுது நான் அந்த மேடையில் ரிசப்ஷனுக்கு நின்றுருக்கேன். அங்கே லைனில் வரும்பொழுது ஒரு 3-4 பேர் வந்திருக்காங்க. அவங்க சீரியல் டைரக்டர், எனக்கு தெரியாது. அது பொன் வீட்டுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நேராக வந்த உடனே அவங்க ஒருத்தருக்கு பேசின்னு இருக்காங்க. பக்கத்தில் நான் எல்லாருக்கும் பொன்னாடை போற்றினேன். ஸோ அவங்க கெஸ்ட் அப்படின்ட்டு அவங்களுக்கும் பொன்னாடை போற்றினேன். பக்கத்தில் நின்ற உடனே அவர் என்ன பண்ணார், எப்படி நீங்கள் நடிச்சிருக்கீங்களான்னு கேட்டார். நடிக்கிறீங்களான்னு கேட்டார் ஃபர்ஸ்ட். நான் நடிப்பேன் சார், இப்போல்லாம் விட்டுட்டேன் அப்படின்ட்டேன். அவர் போயிட்டார். போய் ஒரு 20 நாள் கழித்து சம்மந்தி வீட்டில் சொல்லி அவரை நாங்கள் பார்க்கணும், இங்கே எதுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டு. அவங்க என்ன கேட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி கூப்பிட்றாங்க போகிறீங்களான்னு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன். ஏன் சொல்கிறேன்னா, ஃப்ளாஷ்பேக். நான் முதல்ல நாடகம் நடிகன். நான் மேடை நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நாள் எனக்கு இந்த இதெல்லாம் பயம் இல்லை. கேமரா பார்க்குற கொள்றதுலாம் டயலாகெல்லாம் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். வீட்டில் ஒரே தொந்தரவு. எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் இந்த மாதிரி நீ நடிக்கக்கூடாது. அதேதான். அப்போல்லாம் நான் சொல்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னே இந்த சினிமா ட்ராமா நடிக்கிறதா அவங்களுக்குலாம் பிடிக்காது.